தனுஷின் எதிர்ப்பையை மீறி நானும் ரவுடிதான் என்ற படத்தின் கிளிப்ஸ் நயன்தாராவின் பியாண்ட் தி ஃபேரி டெய்லில் பயன்படுத்தியதற்கு எதிராக தனுஷ் வழக்கு தொடர்ந்தார். தனுஷ் நோட்டீஸ் அனுப்பிவிட்டு இட்லி கடை ஷூட்டிங்கில் பரபரப்பாக இருக்கிறார். தன் தவறை உணராத நயன்தாரா தொடர்ந்து தனுஷை சீண்டியிருக்கிறார். தனுஷ் ஐஸ்வர்யாவிற்கு கோர்ட் டிவோர்ஸ் கொடுத்ததை நயன்தாரா நக்கலாக ட்வீட் செய்து தனுஷை கலாய்த்து வெறுப்பேற்றினார். விக்னேஷ் சிவனுக்கு தனுஷ் வாய்ப்பு கொடுத்ததால் தான் இன்று டைரக்டர் லிஸ்டில் இருக்கிறார். நானும் ரவுடிதான் படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றாலும் இந்த படத்தால் தனுஷுக்கு 16 கோடி நஷ்டம் ஏற்பட்டது. இதனால் ரஜினி குடும்பத்திற்கும் தனுஷுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதற்கு ஒரு வகையில் விக்கி காரணம் என்றே சொல்லலாம். இப்படியே போனால் நம் சொத்தை எல்லாம் தனுஷ் அழித்து விடுவார் என்று ஐஸ்வர்யாவை கண்டித்திருக்கிறார் லதா. நஷ்டப்பட்டாலும் இதுவரை சைலண்டாக இருந்த தனுஷின் பெருந்தன்மையை புரிந்து கொள்ளாத விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா அவரை சமூக வலைதளத்தில் விமர்சித்து வருகின்றனர். நானும் ரவுடிதான் படம் விக்னேஷை இயக்குநராக அறிமுகம் செய்தது. நன்றி இல்லாமல் தனுஷை வசைப்பாடி வருவதை தாங்காத நெட்டிசன்கள் அவரை ட்ரோல் செய்து கமெண்ட் போட்டு நோகடித்து வருகின்றனர். போதா குறைக்கும் இவர்களுடன் சேர்ந்து அஜித் ரசிகர்களும் நல்ல வேலை தல வாய்ப்பு கொடுக்கலன்னு விக்னேஷ் சிவனை தாளிக்க இவர்களின் கமெண்ட்ஸை தாங்க முடியாத விக்னேஷ் சிவன் தனது எக்ஸ் அக்கவுண்டை டீஆக்டிவேட் செய்து சைலண்டாக ஓடிவிட்டார்.